இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோவை பார்க்கும்போது ஆக்சுவலாக சண்டை போட்ட கமுர்தினை விட அமித்தை போட்டு விஜய் சேதுபதி பொலக்கிறாரு தோணுதுங்க. அந்த இடத்துல அமித் மூஞ்ச பார்க்கும்போது பாவமாக தாங்க இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் மேலே தப்பு இருக்கு. ஒரு கேப்டனா அவர் அங்கே நேற்று ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவரால் கேப்டனா நடந்துக்க முடியல. அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. கமுர்தினுக்கு அகேன்ஸ்டா பேச முடியல அப்படின்றது அமித் மேலே இருக்க தப்பு தான், ஒத்துக்கிறோம், இல்லை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இங்கே விஜய் சேதுபதி அமித் அடிக்கிற அளவு கூட பார்வதியை போன ப்ரோமோவில் அடிக்கலையேங்க. பார்வதி உங்க கூட பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டு ஓடி போயிடுறீங்க. ஆனா அமித் கூட பேசும்போது மட்டும் நான் பேசும்போது நிப்பாட்டினோம் சார், நிப்பாட்டினோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரகடா பேசுறீங்க. என்ன சார், என்ன பார்வதி கிட்டனா பம்புறீங்க, அமித் கிட்டனா எகுறீங்க, இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு 3 பேருக்கு சேர்த்து டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கானா வினோத்தை விஜய் சேதுபதி பொலக்கிறாரு. ஆமா, ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி பொலக்கிறாரு. கானா வினோத் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்டா, இது சொன்னேன், இது தப்புடா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது இவர் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை தொடக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு. ஸோ அதெல்லாம் எதுக்குன்னா, கானா வினோத்து கூட சேர்ந்து சிரிச்சார்ல, அவரோட மைண்ட் வாய்ஸ் இப்போ என்னவா தெரியுமா இருக்கும், உங்க கூட சேர்ந்து சிரிச்ச பாவத்துக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பத்தியா நீனு அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க கானா வினோத்து உண்மையில அட்வைஸ் பண்ணாப்ல, இல்லைன்னு சொல்ல, ஆனா அவர் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாருங்க. சும்மா ஒரு பேருக்குன்னு சொல்றாரு, சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமுர்தின் கூட சேர்ந்து இவரும் சிரிக்கிறாரு. அது எந்த விதத்தில் கரெக்டா இருக்கும்? அதுவும் திவ்யா அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா கமுர்தின் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாப்ல. கமுர்தின் ஒரு மக்ருதீன், அவருக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் பெருசா எதுவும் இல்லை, அதனால அவர் அதெல்லாம் பண்றாரு. கானா வினோத் ஓரளவுக்கு யோசிக்கிறீங்களே, அட்வைஸ் பண்றீங்களே, அப்ப கூட சேர்ந்து நீங்களும் சிரிச்சா என்ன சார் அர்த்தம்? இதுல வேற சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்றானுங்க. ஜலபுல ஜங்கு அந்த பாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்றானுங்க. டேய், அவன் மக்ருதீன் மக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா. ஒரு சீரியஸா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகி அழுதுட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் மக்ருதீன் ஃபேன்ஸ், என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை விஜய் சேதுபதி கலாய்க்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா கானா வினோத்து கமுர்தினுக்கு இருந்து கொஞ்சம் விலகி வர்றது அவருக்கு நல்லது. உண்மையிலேயே இந்த மக்ருதீன் கூட சேர அவரோட நேமும் தான் இங்கே டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இது சரிப்பட்டு வராதுங்க. எப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அங்கே கமுர்தின் ஒரு தப்பு பண்ணுறாப்படி, இவரும் அட்வைஸ் பண்ணுறாப்படி, அதை அவன் திருப்பி கேட்காம திருப்பி சிரிக்கிறான், திருப்பி கலாய்க்கிறான், நெக்கிள் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல கானா வினோத்து ஒரு சீரியஸாக கோவப்படணும். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு விஷயத்த பேசுறது தானே கூட்டு வந்தேன், சாரி கேள் சொல்லிட்டு கூட்டு வந்தா, இங்க திருப்பி நீ கலாய்க்கிற, திருப்பி புள்ளி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் அங்கத்துல கேட்டிருக்கணும். ஆனா அவர் கேட்காம கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. அதுக்கு தான் இப்ப ரிவீட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த சண்டை நடக்கும்போது சாண்ட்ராவை பார்த்து கேட்கறாங்க, இந்த இடத்துல பிரஜன் பண்ணும்போது நீங்க தடுத்திருப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. பிரஜன் பேர் எடுத்துறீங்களா, உடனே அப்படியே டிராமா போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ப்ரோமோல அதுக்கு மேல காமிக்கல, எனக்கு தெரிஞ்சு எபிசோட்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல கேள்வி கேட்டிருப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அந்த அதிர்ச்சி ஃபேஸ், பயப்படுற ஃபேஸ் கொண்டு வருவாங்கல்ல வீக் என்ன, அதை கொண்டு வந்துட்டாங்க. எம்மா சாண்ட்ரா, ஐயோ உங்களை மாதிரி யாருமே பயப்பட முடியாதம்மா, எப்பா விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு இந்த வீக்கெண்டு டபுள் எவிக்ஷன் வச்சு அந்த சாண்ட்ராவை முதல்ல அமுச்சு விட்ருங்க, ஓவர் ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க, முடியல சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷன் மாறுது, பயந்த ஃபேஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ், வீக் டேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெரர் ஃபேஸ், வீக்கெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பயந்த ஃபேஸ். இது தான் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லூப் மோட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ராவையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறாரு. இதுக்கு அடுத்து ரம்யா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஏன் எதிர்த்து பேசல நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது கதவு திறந்து வச்சா போறேன் அப்படின்ற மாதிரிலாம், நான் வீட்டுக்கு போறேன்லாம் சொல்ல தெரியல, ஸோ இதை என் கேட்க தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ரம்யா நினைச்சிருப்பாங்க, அட பாவீங்களா, நானே ஜெயிலூர்ல கேஸ் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கேன், இந்த கேஸ் வாங்கிட்டு உள்ள வந்து என்ன திருப்பி உங்க கேஸ்ல கோத்து விட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ரம்யாவோட ரியாக்ஷன் இருக்கும். இந்த வாரம் தான் நான் ஒண்ணுமே பண்ணலையே, என் மேல எந்த கேஸும் இல்லை, நான் இந்த வாரம் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க வெளியே உட்காந்து மக்ருதீனும் பார்வதி இதுங்க 2 பண்ண விஷயத்துல தேவையில்லாம ரம்யா ஊம குத்தா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல கானா வினோத்தை கேட்டதாகட்டும், ரம்யாவை கேட்டதாகட்டும், சாண்ட்ராவை கேட்டதாகட்டும், அமித்தை கேட்டதாகட்டும் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா அங்கே ஒரு விஷயம் கமுருதீன் மக்ருதீன் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான், மக்ருதீன் தான் அங்கே ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒரு விஷயம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமுருதீன் திவ்யாவை பற்றி பேசுகிற அப்படி, ஸோ இது தப்பாக பேசுகிற அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது என்னை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணணும். இந்த ரீசனுக்காக இதை சொன்னேன், நீங்கள் இதை பண்ணீங்க, அது எனக்கு தப்பாக தெரிஞ்சுது, அதனால எனக்கு இப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை விட்டுட்டு காக்கா பீப்பிள்து, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாடி போடின்னு பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பேச தெரியாம மண்டையில ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவால, அதுதான் பார்த்தீங்கன்னா கமுர்தின் அங்கே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கமுர்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க தெரியாது, கான்வர்சேஷன் வச்சுக்க தெரிஞ்ச அளவுக்கு மண்டையில் ஏதாவது இருந்திருந்தா பார்வதி கூட சேரும். அப்படியா பார்வதி கூட சேர்றானாலே அவனுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு லைவ்ல கூட உட்காந்து பேசும்போது கூட அப்படியே இது அமித் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சார் கேட்டாருன்னா நான் உடனே சாரி கேட்டுருவேன், சாரி கேட்டு ஆமா சார் நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சாரி கேட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி கமுர்தின் சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோல ஒரு விஷயம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல,
பார்வதி கமருதீன் 2 பேர்கிட்டயும் மைக் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எபிசோடு ஃபுல்லாகவே 2 பேர் மைக்கையும் பிடிங்கி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சார் திட்ட வேண்டியவங்க 2 பேர் அவங்க தான் அவங்க கிட்ட மைக்கு பிடிங்கி வச்சுட்டு அவங்க கூட பேசாமல் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மற்றவங்கள போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? மைக்கை பிடிங்கி வைக்கிறதா நீங்கள் கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட்டா? இது வந்து விஜய் சேதுபதி பயங்கரமாக ஓபி அடிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ரோஸ் பண்ண வேண்டிய முக்கியமான 2 பேர் அவங்க தான். அவங்கள விட்டுட்டு கூட இருந்தவங்களை வச்சு நீங்கள் ரோஸ் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து அமித்தை கேள்வி கேளுங்க. ஏன்னா அமித் வந்து ஒரு கேப்டனா அங்கே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவருக்கு கேப்டனா பார்த்தீங்கன்னா போல்டான டிசிஷன் எடுக்க தெரியல, போல்டாக பேச தெரியல. கமருதீன் போய் கெஞ்சிட்டு இருக்காரு, டே மக்ருதீனே இப்படி பண்ணாதடா, வாடா ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு மைண்ட் டைவர்ட் பண்ணுறாரு. அவர் வந்து பப்பா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் போய் மைண்ட் டைவர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமித் பண்ண தப்பு. அமித்தை போட்டு பொழங்க, தப்பு கிடையாது. ஆனால் அமித் கிட்ட காமிக்கிறீங்களா கோவம், அதே கோவத்தை கமருதீன் காமிங்க. கமருதீன் வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுங்க, நிறுத்தினா நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. இதே மாதிரி மக்ருதீன் பேசினா சார் நான் பேசுறது முதல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம். பார்வதி கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சார் 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 சார்னு சொல்லிட்டு பார்வதி பேசவே கூடாது. இதுங்க 2 கிட்ட இது இந்த மாதிரி வந்து அவருக்கு எப்படி சொல்றது, ஆப்போசிட்ல வந்து அகைன்ஸ்டா பேசுறாங்களா அவங்க கிட்ட ஒரு கோவப்படுவார்னு பார்த்தா ஆப்போசிட்ல புள்ள பூச்சியா இருக்காங்களா அவங்க கிட்ட மட்டும் கோவப்படுறாரு. எனக்கு அதுதான் இவர் பண்றது ரொம்பவே தப்பா தெரியுது. பார்வதி போன ப்ரோமோல பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, மைக்கை புடுங்கினதுக்கு அப்புறமா எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு உள்ள ஓட்டாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி முதுகு காமிச்சின்னு ஓடுறாரு. எவன் ஒருத்தன் அமைதியா அப்பாவே நிக்கிறானோ அவனை போட்டு பொலன்னு போல்திட்டு அதே வீரவாசனை அங்க மட்டும் என்கிட்ட இப்படி பேசக்கூடாது பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க மட்டும் வீரவாசனை பேசுறது. ஏன் சார் இது புள்ள பூச்சினா போட்டு அடிப்பீங்க, பார்வதினா பம்புவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. கமருதீனும் பார்வதி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல பார்க்கும்போது 2 பேர்கிட்டையும் மைக் இல்லை. ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா உள்ள வந்தோடனே 2 பேரையும் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுட்டு திட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு மைக்கை பிடிங்கி அந்த மேலே வச்சுட்டு போய் ஓரம் உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட் வச்சு அப்படியே ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ எந்த கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட மைக் இல்லையா. செம்ம பிளானில் செம்ம ஸ்கெட்சில் விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் போட்டது அவங்கள அடித்தா மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும். என்ன சார் இது சரிப்பட்டு வரா சார்? சார் விஜய் சேதுபதி சார் இந்த விஷயம்லாம் உங்களை கேளுங்கன்னு சொல்கிறது, கமருதீன் எப்படி இருக்கப்பா, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறேன் நல்லாவாப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க சொல்ல, அமித்துக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே அந்த மாதிரி கேட்கணும். அதாவது என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு மிரட்டுறீங்களா, அப்படியே சொல்கிறது ஒரு மாதிரி ரக்கடாக ஒரு லுக்கு கொடுக்குறீங்களே அந்த லுக்கை கொடுங்க சார். அங்க கொடுக்கறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஏன் மக்ருதீன் தான் வாய் விட்டுறோன்னு பயப்படுறீங்களா? விட்டுருவான், கண்டிப்பாக விட்டுருவான். கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஏதாவது ஓவராக பேசிட்டாருன்னா சார் ஒரு நிமிஷம் அவெல்லாம் பேசாதீங்க, என்ன இப்போ நீங்கள் பேசுறீங்களா அதே மாதிரி நானும் பேசணும், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி முறைச்சிரும். கமருதீன் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக முறைக்கிறது மூஞ்சிலே தெரியும். ஸோ அதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி. ஒருவேளை விஜய் சேதுபதிக்கு ஒருவேளை ஏதாவது பயம் இருக்கா என்ன, கமருதீனை பார்த்து பயப்படுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி தான் கேட்க தோணுது. கண்டிப்பாக சொல்கிறேன் இது நார்மல் இல்லைங்க, இது நார்மலே கிடையாது. 3-4 பேரை லைனாக அடிச்சுட்டு வராரு. அமித், ரம்யா, சாண்ட்ரா, கானா வினோத் எல்லாரும் அடிச்சுட்டு வராரு. அடிக்கிற தப்பு கிடையாது. ஆனால் முக்கியமான ஆளாக இருக்கு, அவனை வந்து விட்டுட்டு வர்றது கொஞ்சம் இதுவாக இருக்குது. மேபி அடுத்த ப்ரோமோவில் போடுவாங்களா என்னன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹெவி ரோஸ்ட்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதியும் அவர் ஹேண்டில் பண்ணார்ல அசிங்கப்படுத்தினார். ஆனால் ரோஸ்ட் பயங்கரமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பத்தலன்னு தான் அதிலே சொல்லியிருந்தேன். ஸோ இதை பார்க்கும்போது மேபி கமருதினை விட்டு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. திருப்பி மைக்கை கொடுத்து வச்சு வாங்குன்னு வாங்குங்க. ஏன்னா அதுக்கோசம் எல்லாம் வெயிட்டிங்கில் இருந்தது. சாட்டர்டே வருவார், ஜட்ஜையா வந்து ஒரு தீர்ப்பை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கும்போது ஜட்ஜையா வந்தார். வந்து யார் அக்யூஸ்டை விட்டுட்டு அக்யூஸ்ட் கூட இருப்பாங்களே அவங்கள போட்டு பொழந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் அக்யூஸ்டை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுங்கள். A1 முதல்ல பிடிங்க, A1 முதல்ல அடிங்க. A1 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேஸுக்கு வாங்க. இது ரொம்ப தப்பு சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக தீர்ப்பு வழங்கிட்டு இருக்க மாதிரி அந்த கேஸ் இது போக்க பார்க்கும்போது கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி தோணுது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நாயன்மாரே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.